நீ வாழும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சதகாவின் மூலமாக உன் வாழ்க்கையினுடைய தராதரத்தை உயர்த்துகிறான் என்பது தென்ன உறுதி. வயது முதிர்ந்த பெண்கள், நடுத்தர வர்க்கத்து பெண்கள் காய்கறி கடைக்கு டெய்லி வர்றீங்க, மீன் வாங்க, கறி வாங்க, கீரை வாங்க, தக்காளி வாங்க, வெங்காயம் வாங்க வர்றீங்க. நீங்க வாங்கும் போது அந்த பக்கத்துல ஒரு ஓரஞ்சாரத்துல வாழ்றதுக்கு வழி இல்லாம ஏதோ ஒரு காய்கறி ரெண்டை குடிச்சிட்டு போவான்னு சொல்லி ஒரு உதவ நின்று வாங்கிட்டு இருக்கிறான். இப்படி என்ன செய்யணும் தெரியுமா? அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்வான். நான் சொல்லுவேன், பிச்சை எடுத்து கொடுப்பவனை விட உணர்வுகளை புரிந்து அந்த கண்களை பார்த்தே உதவி செய்பவன் இருக்கிறான் எல்லாவிடத்தில் உத்தமன், அல்லாவிடத்தில் உயர்வானவன். அப்படி என்ன பண்றீங்க? ஜாமான வாங்குறீங்க, வாங்கும் போது ஒரு தனி பார்சல்ல அழகான முறையில காய்கறி எல்லாத்தையும் போட்டு வச்சு, அம்மா இந்தா இதை நீ வச்சுக்கோ, வீட்டு செலவுக்கு வச்சுக்கோ, துவா செய் எனக்காக, இந்த வார்த்தையை நீங்க சொல்லிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லாஹு அக்பர், அந்த மலக்குகளுடைய துவா இருக்குது பாருங்க, அந்த துவாவிற்கு பாத்தியதை பெற்ற பெண்ணாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் உங்களை மாற்றி விடுகிறார், உங்களை மாற்றி விடுகிறார். ரமலான் எப்போ வரும், எப்ப பிச்சைக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க, ஒவ்வொரு கிலோ அரிசியை போட்டுட்டு ஒரு 2 காய்கறியும் போட்டுட்டு அப்படின்ற கதையில இல்லாம, அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, எப்போவெல்லாம் அல்லாஹ் உங்களுடைய மனதில் ஈரத்தை ஏற்படுத்துகிறானோ அப்போவெல்லாம் உதவுங்கள். இங்க பிச்சைக்காரனை தேடி போகணுன்ற அவசியம் இல்லை. அக்கம் பக்கத்துல வசிக்கக்கூடிய விதவைகளை கவனிங்க, அக்கம் பக்கத்தில் வசிக்கக்கூடிய நலிந்த மக்களை கவனியுங்கள், அக்கம் பக்கத்தில் வறுமை நிலையை சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளே புழுங்கி தவிக்கின்ற ஒவ்வொரு ஏழையானவளையும் நீங்கள் பாருங்கள், அவளுக்கு உதவி செய்யுங்கள். அவளால் வெளியில டப்பு டப்புன்னு பேச முடியாது. சில பெண்கள் மட்டும்தான் வாயை திறந்து அழுவாங்க, வாயை திறந்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆனா எல்லா பெண்களும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. ஈரத்துணியை வயிற்றில் கட்டி கொண்டு தன் வறுமையையும் கஷ்டத்தையும் மறைத்து புதைகுழிக்குள் செல்கின்ற வரைக்கும் மானத்தோடு வாழ்ந்த பெண்களை நான் பார்த்திருக்கிறேன். மானத்தோடு வாழ்ந்த பெண்களை நான் பார்த்திருக்கிறேன். அப்ப அப்படி இருக்கையில அது போன்ற பெண்களை நீங்கள் தரம் பிரித்து அப்பெண்மணிகளுக்கு நீங்கள் வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது ஒரு 3 நாளைக்கு ஒரு முறையோ அவர்களுக்கு உண்டான ஒஜீபனத்தை நீங்கள் தரும்போது அல்லாஹ் அடையக்கூடிய ஆனந்தத்திற்கு அளவிருக்கிறதா? அந்த அல்லாஹ்வின் பிரதிநிதிகளான மலக்குகள் அடையக்கூடிய ஆனந்தத்திற்கு தான் அளவிருக்கிறதா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ள எவ்வளவு துடிக்கும் உங்களை நினைச்சு. அவங்களுக்கு மட்டும்தான் வந்தாங்களா, வருவாங்களா? அப்படி வரணும்னு சொன்னா ஏன் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ்னு சொல்றான்? நோம்புடைய காலகட்டத்தில் எங்க ஆமினா, நோம்புடைய காலகட்டத்தில் எங்கே பாத்திமா அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாம் தேட ஆரம்பிச்சிருவாங்க, உங்களை எல்லாம் தேட ஆரம்பிச்சிருவாங்க. உன் கைகளை எங்கேன்னு சொல்லிட்டு முசாபா செய்ய துடிப்பாங்க. அதுவல்லவா பெரும் சுகம், அதுவல்லவா பெரும் திருப்தி, அதுவல்லவா ஆத்ம சுகம், அதுவல்லவா ஈடு இணை இல்லாதது.